காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. ம் ஆமாம். இப்போவாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இங்கே பாரு அனீஷ், காவியா அர்ஜுனோட ஹாப்பினஸ்க்காக தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் பேசி என்னை கோவப்படுத்திடாத. சரி 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 சாரி, நான் எதுவும் பேசல. அப்புறம் அப்படியே சும்மா உட்காந்துட்டே இருந்தா எப்படி? ஆரம்பிங்கப்பா. நீ யூஸ்வலாக கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பிரிஞ்சு பாட்டுக்கு பாட்டு விளையாடுறதானே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக விளையாடலாம். வித்தியாசம்னா எப்படி? பாட்டை தலைகீழ பாடுவோமா? ஐயே அப்படி சொல்ல வரல. யாராவது ஒருத்தங்க சாங் ஆரம்பிங்க, அதை அப்படியே இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே ஹாப்பியாக கொண்டு போவோம். இன்னைக்கு போட்டிலாம் எதுவும் வேணாம். அப்படிங்கிற இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுறது? எப்பா எப்பா, எடுத்ததும் யாரும் லவ் சாங்னு ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து போவோம். ஏன்னா நானும் என் மச்சானெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். என்ன மச்சான், கரெக்டு தானே? சரியா சொன்னடா. ஓகே ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதின் ஞாபகத்தில் என்னுயிர் வாழும் காலமெல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது என்னவென்று என்னை கேட்டார். என் கல்லூரி வாழ்க்கை காட்டிடுவே, நான் அடுத்த ஜென்மத்தில் மரமாய் இங்கே பிறப்பேன். பாடுறா. நான் தான் சொன்னேன்லங்க, பாத்தீங்களா ஐசக்கா வைப் ஆயிட்டாங்க. கரெக்டு தான். ஓகே, அடுத்து யாரு? நீங்களே பாடுங்க தேஜு, உங்க வயசுலயும் ஒரு பாட்டு கேட்போம். ஐயே நானா? என் வயசுக்குலாம் சாங் நல்லா இருக்காது. நான் பாடுனேன், நீங்களாம் ஓடிடுவீங்க. நாங்கள் பாடையிலேயே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாடுங்க. மின்மினி பூச்சியை போல நீ மின்னிட்ட பொறியடா, அந்த காணாங்குருவியை போல கண்ணில் காணாமல் போனியடா. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா, உன் நிழலின் அருமை தெரிஞ்சு நான் தலை சாய்க்க வேணுமடா. அனீஷ் ப்ளீஸ், இவளுக்காகவாது சரவணா எங்கேயாவது உயிரோட இருக்கணும். அந்த கேஸை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடி. சரி ஐஷு. சூப்பர் சூப்பர். அடுத்து யாரு? நான் என் அண்ணனுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். பாடுறா. வா வா டியர் பிரதரு, பார்த்தா செதறு சுகரு, அண்ணே ஒருத்தன் இருந்தாலே போதும் அதுவே தனி பவரு. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ணு, இந்த பாசத்தில் அவனை விட்டா ஊரில் ஆளே கிடையாது. பாசமலரே பின்னிட்டமா. அடுத்து மீனா, நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஐயோ நானா? ஆமா பின்ன நாயா பாடும், நீங்க தான். சும்மா ஒரு பாட்டு எடுத்து விடுறீ. எனக்குலாம் வராது. கி, நீயே சைலண்டா இருக்க, நீ பாடு. ஓ, நமக்கும் சாங்லாம் வராது. எல்லாரையும் சொல்றேன், நீ ஒரு பாட்டு எடுத்து விடு. நான் பாடுனா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்லனா பாடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும், பாடு. கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா, கம்மா தண்ணி பத்தும்போது திரும்பி மாமா. நீச்சல் எல்லாம் சொல்லித்தாரே, நீயும் கொஞ்சம் வாமா, அங்க எங்க கையை படும் சொல்லி புட்டேன் ஆமா. பாரு, இலக்கரையை அரிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது, புரட்டி போட்டு அடிக்காம ஆமாவோடு உடையாது, போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. இல்லவா அல்லவா சொல்லடி செய்யலாம், வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம், அமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. சிங்கிள் பசங்க சாபலாம் உங்களை சும்மா விடாதுடா. ஏன் கூட்டத்தை கலைங்கப்பா. எதுக்கு இந்த கோவம்? ஏன் இப்படி வந்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? யாரு? தான் என் அம்மாவோட அக்கா. ஏன் அர்ஜுன், அவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு கோவமா? இருக்காதா? நம்ம சந்தோஷத்தையே அழிச்சவங்க அவங்க.
எந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க மறந்துட்டியா? நீ இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. அவங்கள எதுக்கு கூப்பிட்டுருக்க? மாமா, ஒருத்தங்க நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஆனா அதுக்காக மட்டும் அவங்கள வர வைக்கல. நம்ம கல்யாணத்துல யாரோட வெறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அவங்கள கூப்பிட்டனால அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இத்தனை வருஷம் வளர்த்த மகனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலேங்கிற கோபமும் வெறுப்பும் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இருந்துட்டு போட்டும். அவங்க பண்ண வேலைக்கு வேற என்ன செய்வாங்க? சரி, கோவப்படாதீங்க. கல்யாணம் முடிஞ்சது கிளம்பிடுவாங்கல்ல, அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இருந்தாலும் அவங்க உங்களை 20 வருஷம் வளர்த்துருக்காங்க. அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்ல? அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு காவியா. அவங்க மேல அளவுக்கு அதிகமான பாசமும் இருந்துச்சு. ஆனா இப்ப சுத்தமா இல்ல. வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இப்ப வந்து எனக்காக 20 வருஷம் வளர்த்த அம்மாவை வெறுத்துட்டீங்க. நாளைக்கு வேற யாராவது வந்தா என்ன வெறுத்துருவீங்களா? லூசு மாதிரி பேசாத என்ன. உனக்கு அவங்க பண்ணது சின்ன விஷயமா? அந்த கோபத்துல நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடான சம்மந்தமே இல்லாம ஏதேதோ முடிச்சு போட்டுட்டு இருக்க. எனக்கு அவங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லை காவியா. அவங்களால திரும்பவும் நம்ம லைஃப்ல பிரச்சனை தான் வரும். வேணா பாரு, போறதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. திரும்பவும் செய்யறதுக்கு பயம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க அவங்க கிட்ட யாருமே சரியா பேசுறது இல்ல. தங்கத்தை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அம்மு கூட நிறைய தடவை ஜாட மடையா அவங்கள பேசிட்டு இருக்கா. அதனாலேயே அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க திருந்திருப்பாங்க மாமா. இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ல வர? எல்லார் மாதிரியும் அவங்களும் நம்ம கல்யாணத்துல இருந்துட்டு போட்டோம் ப்ளீஸ். சரி, ஆனா அம்மா ஸ்தானத்துல அவங்க நிக்க கூடாது. ஏன் அம்மா தான் இருக்கணும். ம், காவியம்மா வாங்கத்தே. இந்த ஜூஸ் தேஜு உனக்கு கொடுத்து விட்டா? ம், ஆமா ஆண்டி, நான் தான் கேட்டேன். அங்க டேபிள்ல வச்சிருங்க. காவியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எடுத்துட்டு போ சொல்லு. ஏதாவது விஷம் இது கலந்து வச்சிருப்பாங்க. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெளியே போ சொல்லு காவியா. நம்ம ரூம்குள்ள வரதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. உனக்கு பேசணுமா? வெளியே கூட்டிட்டு போய் பேசு. அத்தை நீங்க கொடுங்க, இங்க வச்சிடுறேம்மா. என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். என்னங்க நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பாவம் அவங்க. ஏங்க உங்களை தான். நான் தான் சொன்னல காவியா, அவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதில் ரூம்குள்ள வேற வராங்க. அவ்வளோ எரிச்சலா இருக்கு. அவங்கள நீ வேணா மன்னிக்கலாம், ஆனா நான் இன்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். ஏங்க நானும் அவங்கள மன்னிக்கலாம் இல்லை. எல்லாரும் கல்யாணத்தில் இருக்கும்போது அவங்களும் ஒரு வாரமாக இருந்துட்டு போட்டு தான் நினச்சேன். ஒரு 2-3 நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆனா காவியா, நீ இப்பெல்லாம் என் பேச்ச கூட கேட்கறது இல்ல. எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்லியும் நீ அவங்கள வர வச்சிருக்கல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்கே பாருங்க அர்ஜுன், அமைதியாகுங்க. அர்ஜுன் ப்ளீஸ் விடுங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ம், என் மடியே மூத்த மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆச்சி. ஏய் கைகுட்டி, பாட்டி சொல்லுங்க. பாட்டி பாட்டி. ஐயோ என் செல்லமே. ஏடி பிள்ளைக்கு 1 வயசு தான் ஆகுது. இன்னும் எப்படி தாய்ப்பால் தான் குடிக்க இல்லை எப்படி? இல்லை பாட்டி, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த காலத்து பிள்ளைகளாம் எப்படி இருக்கீங்க? அப்போலாம் 5 வயசு வரைக்கும் நாங்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்போம். சரி, ஆதாரம் மாதிரி இன்னும் சரியா கொடு. கீரை சாதம் பருப்பு சாதம் நல்லா போட்டு பிசைஞ்சு கொடு. ம் சரிங்க ஆச்சி. ஆமாம், கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஐசு பிள்ளையை கண்ணிலே காணும். வந்ததும் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டா. அதுக்கப்புறம் ஆளே காணும். என்ன எதுவும் மாசமா இருக்காளா என்ன? ம், இது மட்டும்தான் அங்கே குறைச்சல். என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் காணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி. அவள் வேலைக்கு போகிறா வரா, அந்த டயர்டு. காலை காலத்தில் ஒன்றை மாதிரி அவளும் ஒரு பிள்ளையை பற்றிட்டா சந்தோஷமா இருக்கும். என்ன காவியா, வந்தது வாய் பார்த்து நிற்கிற, வந்து உட்காரு. என்னாச்சி? சாப்பிட கூப்பிடலாம் தான் வந்தேன். எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஐசக்காக்கு ஒரு வேளை அபாஷன் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா ஐசக்கா ரூமில் ரிப்போர்ட் இருக்கும். போய் தேடி பார்ப்போம். தேஜு மேடம் இருக்காங்களா? ம் இருக்கா. நீங்கள் யாரு? நான் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். டாக்டர் கார்த்தி. என்ன விஷயமா அவங்கள பார்க்கணும்? ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதான் மேடம் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். எல்லாம் நீங்கள் ஐசக்காட்டியே சொல்லி அனுப்பிக்கலாமே. வீடு வரைக்கும் வரணுமா என்ன? சரி, அதான் எங்ககிட்ட சொல்லிட்டீங்களே, கிளம்புங்க. இல்லை, மேடம் பார்த்து சொல்லிட்டு போயிடுறேனே. அப்போ நீங்கள் விஷயத்த சொல்ல வரல, தேஜுவை பார்க்க வந்திருக்கீங்க. கார்த்தி, தேஜு மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கரெக்டா சார்? எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். தேஜு கிட்டே நீங்கள் நெருங்கிறது எங்களுக்கான சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா அவளோட மனசில் இப்போ வரைக்கும் சரவணா மட்டும்தான் இருக்காரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன சார், நீங்கள் அவங்களோட ரிலேட்டிவ், நீங்களே இப்படி பேசுகிறீங்க?
கரெக்டு தான். ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே தேஜுவை லவ் பண்ணுறீங்களா? எவ்வாறு தெரியல, ஆனால் அவங்கள பார்த்ததும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அவளை ஏன் பிடிச்சிருக்கு? அவளோட பாஸ்ட், அவளோட கஷ்டம் இதெல்லாம் பார்த்து சிம்பத்தியில் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சச்சே, அதெல்லாம் இல்லை. அப்புறம் இப்படி லவ்? அமைதியான முகம், அழகான 2 கண்ணு, அளவான பேச்சு, இப்படி சொல்லிட்டே போகலாம். பாடுறா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவளை பார்த்ததும் உங்களுக்கு லவ் வந்திருக்கு. ஆனால் ஒன்று, உங்களால் எந்த விதத்துலையும் அவள் டிஸ்டர்ப் ஆகவும் கஷ்டப்படவும் கூடாது. லவ் பண்ணுங்க, அது உங்களோட உரிமை. ஆனால் என்றைக்கும் அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. என்ன மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் என்னன்னா இதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்லிட்டு போறீங்க? அவருக்கு எப்போவுமே அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை மதிச்சு தான் பழக்கம். தேஜு மனசில் இன்னும் சரவணா தான் இருக்காரு. அது மாறாதுன்னு அவர் நம்புறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ நீங்கள் அவள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் மேபி அவள் லைஃபே கூட ஹாப்பியாக மாறலாம். அதனால தான் உங்ககிட்ட நின்று பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்க மேடம். சரி, நான் அப்புறம் கிளம்புறேன். இருங்க, தேஜு பக்கம் தானே வந்தீங்க? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அட இருங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பார்த்துட்டு கிளம்புங்க. ஏதாச்சும் உங்க ஆளு பார்த்துட்டே போங்க. ஆளா? என்ன சொன்ன அக்கா? ஆளுன்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை, இவர் தேடி வந்த ஆளு வந்தாச்சுன்னு சொன்னேன். ஓ, சொல்லுங்க கார்த்தி. ஹலோ கார்த்தி, உங்களை தான். ஹலோ, என்ன கேட்டீங்க மேடம்? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன டாக்டர், அழகிய லைலாவா? என்ன புரியல? புரியாமையே இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டிங் சாங்ஸ் கிடைச்சிடக்கூடாதே, உடனே ஆளாளுக்கு போட்டுறது. என்ன சொல்லிட்டு போறா? கார்த்தி, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா பார்த்துட்டு போகலாம் தான். என்ன சொன்னீங்க? இல்லை, உங்களை பார்த்து ஹாஸ்பிட்டல் விஷயமா பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி உட்காருங்க. இல்லை வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன விஷயம் நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. ஓ ஆமாம்ல, அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் 2 பெட்டு தேவைப்படுது. பெட்டா? ஆனா 6 மந்த்துக்கு முன்னாடி தானே எல்லாமே மாற்றி கொடுத்தேன். ஆமாம், ஆனால் 2 மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் பற்றி யோசிக்கணும்ல. கரெக்டு தான். சரி, நான் மாற்றி கொடுத்துட்றேன். இதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் எப்படியும் உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதான் அப்படியே நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். தேங்க்ஸ் டாக்டர். சரிங்க தேஜு, அப்புறம் நான் கிளம்புறேன். போகும்போது எப்போவுமே இப்படி கிளம்புறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. ஐஷுமா, இப்பதான் பாக்குறேன், வந்ததுல இருந்து கண்ணே படாம சுத்திட்டு இருக்க. வேலைக்கு போறதும் வரதுமா இருக்க. வீட்டுல எல்லா சொந்த பந்தமும் வந்திருக்கு. இப்பவும் நீ வேலைக்கு போகணுமா சொல்லு? இல்லாச்சி, இன்னும் 2-3 நாளைக்கு லீவ் தான், வீட்டுல தான் இருப்பேன். சரிடா. அப்புறம் எப்படி இருக்க? முகமெல்லாம் சோர்ந்து போன மாதிரி இருக்கு. என்னடா தங்கம், எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி, வேலைக்கு போயிட்டு வந்தலாம், அந்த டயர்டு. சரிடா. மூத்தவ ஒரு பேத்தியை பெற்று கொடுத்துட்டா. நீங்களும் சீக்கிரமா ஒரு பேரனையும் பேத்தியை பெற்று கொடுத்தீங்கன்னா அதை காசையா பார்த்து கொஞ்சிட்டு அப்படியே போய் சேர்ந்துருவேன். கவலைப்படாதீங்க ஆச்சி, அதெல்லாம் சீக்கிரம் நல்லது நடக்கும். அப்படி சொல்லி என் பேராண்டி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். என்னடி முறைக்கிற? எதுக்கு அப்படி சொன்ன? என்ன சொன்னாங்க? எல்லாமே சீக்கிரம் நல்லபடியா நடக்கணும். பெரியவங்க கேட்கும் போது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாரு, அன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. தேவையில்லாம ஏதாவது நினைப்போட என் பக்கத்துல நெருங்கி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். சி ஐஷு, என்ன பேச்சு பேசுற? அது ஹாலில் நின்னுக்கிட்டு. நான் என்ன சொன்னேன்? சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ என்ன பண்ணுவ? புத்தி போது பாரு, எருமை, வழிவிடு. பார்த்து கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு.